தமிழ் மொழி தாம் தாய்மொழி உயிரினும் இனியது. முன்னைப் பழைமைக்கும் பழமையும் நினைக்கும் பின்னைப் புதுமைக்கும் புதுமையும் கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் தமிழர் தம் வாழ்வை எதிரொலிப்பன. இயற்கையோடு இயைந்த வாழ்வினர் தமிழர். அவர்தம் மொழியும் அவ்வாறே. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் திருவள்ளுவர். அறிவின் நுண்ணிலை வளர்ச்சி அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது. மொழியை பண்படுத்துகிறது என்பார் அறிஞர். தமிழொலிக்கு அது முற்றிலும் பொருந்தும். தமிழ் மொழி சிந்தனை கருவூலமாக திகழ்வது, அறிவுச் சுரங்கமாய் இலங்குவது. தமிழ் இலக்கியங்களில் நுண்ணிதன் ஆய்கின்ற போது எத்துணையோ அறிவியல் கருத்துக்கள் ஆழப் புதைந்து கிடப்பதை அறியலாம். அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலமொன்று இருந்திருக்கக்கூடும் என்பதனை அதனை ஆராய்வோரே அறிவர். பேரண்டத்தின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலை நாட்டறிஞர் இது குறித்து விரிவாக ஆய்ந்தும் வருகின்றனர். ஆனால் உலகம் உருண்டை என்பதனை 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் உறுதி செய்தனர். இவ்வுலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்பதனையும் இவ்வண்ட பரப்பையும் இதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. ஆன்மியல் பேசும். திருவாசகம் விண்ணிலையும் பேசுகிறது. ஆண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. இத்தருவாசக வரிகள் தெளிந்த வானியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன. பெருவெடிப்புக் கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை இப்பாடல் அழகாக விளக்குகிறது. உலகம் என்னும் தமிழ்ச்சொல் உலவு என்னும் சொல்லின் அடிப்படையாகப் பிறந்தது. உலவு என்பது சுற்றுதல் என்று பொருளைத் தரும். உலகம் தன்னையும் ஞாயிற்றையும் சுற்றி வருகிறது என்னும் அறிவியல் கருத்து இதில் வெளிப்படையாகத் காணலாம். ஞாலம் என்னும் தமிழ்ச்சொல் ஞால் என்னும் சொல்லடியாகத் தோன்றியது என்பர். ஞால் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். எவ்வித பற்றுக்கேடுமின்றி அண்டவெளியில் உலகம் தொங்கிக் கொண்டிருப்பதனை இஃது உணர்த்துகிறது. வானத்தில் காற்றில்லாப் பகுதியும் உண்டு. இதனையும் பண்டைத் தமிழர் அறிந்திருக்கின்றனர். இதனை வறிது நிலைய காயமும் என்னும் பாடல் வரி உணர்த்தும். வளவன் ஏவா வானூர்தி புறம் 27 என்னும் தொடர் வளவனால் ஏவப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் என உணர்த்துகிறது. இது தற்போதைய செயற்கைக் கோளைப் போன்றது என கருத இடமுண்டு. இன்றைய வாழ்வில் பொறியியல் பெரும் பங்கு வகிக்கின்றது. பல்வேறு எந்திரங்கள் பொறியியல் மூலம் உருவாக்கப்படுகின்றன. பண்டைத் தமிழகத்தில் எந்திரவியல் பற்றிய அறிவு ஆழமாக இருக்கிறது. கரும்பைப் பிரிப்பதற்கும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. இதனை தீம்பெழி எந்திரம், பந்தல் வருந்த என பதிற்று 10 குறிப்பிடும். நிலத்தில் இருந்த நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம் என்பதனை அந்தக் கேணியும் எந்திரக் கிணறும் என்னும் பெருங்கதை வரியின் வாயிலாக அறிய முடிகிறது. மேலும் பெருங்கதையில் வரும் எந்திர யானை கிரேக்கத் தொன்மத்தில் குறிப்படும் டிராய் போருடன் இணைத்துப் பேசப்படும் எந்திரக்குதிரையுடன் ஒத்தது. சிலப்பதிகாரம் பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது. ஊர்காண் காதையில் ஒருமை தோற்றது ஐவேறு வனப்பின் இலங்குகதிர் விடூஉம் நலங்கெழு மணிகளும் என்னும் இவ்வடிகள் ஆழ்ந்த பொருளுடையன. ஐவகை மணிகளும் ஒளிவிடும் திறத்தினால் வெவ்வேறு பொருள்களைக் கொண்டுள்ளன. ஆனால் அவற்றின் மூலப்பொருள் ஒன்றே. இவ்வறிவியல் சிந்தனை தற்போதைய கேள்வியல் கூறுகளுடன் ஒப்பு நோக்கத்தக்கது. மண்ணியல் அறிவு. தமிழர் தம் வாழிடங்களை நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தினர். ஐவகை நிலங்கள். மேலும் செம்மண் கலர் நிலம் உவர் நிலம் எனப் பகுத்துள்ளனர். நிறத்தின் அடிப்படையில் செம்மண் நிலம் எனவும் சுவையின் அடிப்படையில் உவர் நிலம் எனவும் தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் எனவும் நிலத்தைத் தமிழர் வகுப்படுத்தினர்.
தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினர். இதனைச் செம்புலப் பேர்நீர் போல என்னும் குறுந்தொகை வரி உணர்த்தும். உவர்நிலம் மிகுந்த நீரைப் பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை. இதனை அகல்வயல் பொழிந்தும் உறுமிடத் துதவா உவர்நிலம் என்னும் புறநானூறு வரிகள் புலப்படுத்துகின்றன. எதற்கும் பயன்படாத நிலம் களர் நிலம். இதனை பயவாக் களரனையர் கல்லாதவர் என்பார் திருவள்ளுவர். ஐவகை நிலங்களுக்கும் உரிய உணவு விலங்கு பறவை போன்றவற்றையும் தமிழர் பகுத்தும் வைத்துள்ளனர். இன்றைய அறிவியல் அணுவைப் விளக்கவும் சேர்க்கவும் முடியும் என ஆராய்ந்திருக்கிறது. அணுவைத் துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று சொல்கிறார். ஓர் அணுவை சத கூறிட்ட கோனினும் உளன் எனக் கம்பரும் கூறுவார். இதன் மூலம் அணுச்சேர்ப்பும் அணுப்பிரிப்பும் பற்றிய கருத்துக்கள் அன்றே அரும்பியுள்ளதனை அறியலாம். நீர் மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாக விண்ணிற்கு செல்வதுமான சுழற்சி எக்காலத்தும் நிகழ்ந்து கொண்டிருப்பது இவ்வியக்கமே உலகை பலப்படுத்துகிறது. இந்நீர் சுழற்சி இயக்கம் இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்றே. இவ்வியக்கம் இல்லை எனில் மழைவளம் குன்றும், வெப்பநிலை மிகும். புவியின் தட்பவெப்பநிலை சுழற்சி முறைதான் உயிர்கள் தலைத்திருப்பதற்கோர் உதாரணம். இவ்விளைவு நிகழவில்லையெனில் கடலும் வற்றும். இதனை நெடுங்காலம் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் என்று வள்ளுவர் கூறுகின்றார். மழைவளம் குறைந்தால் இச்சமநிலை பிறழும். எனவேதான் மழையை அமிழ்தம் என்றார் திருவள்ளுவர். உணவு தருவதாலும் மழை அமிழ்தாகிறது. உயிரைக் காப்பதாலும் அமிழ்தாகிறது. உலகை அழிவின்றும் தடுப்பதாலும் அமிழ்தாகிறது. இஃது எத்துணை அறிவியல் கூர்ந்த சிந்தனை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்பார் திருமூலர். உடலை ஓம்ப வேண்டியதன் இன்றியமையாய தமிழர் அறிந்திருந்தனர். திருவள்ளுவர் மருந்து என்னும் ஓர் அதிகாரத்தையே படைத்துள்ளார். உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் மூன்றின் சமநிலையே காரணமாகும். அவற்றின் சமநிலை தவறும் போது நோய் மிகும். அவற்றை சமப்படுத்த இயற்கை தரும் காய்கனிகளிலிருந்தே மருந்து கண்டு உண்டனர். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்னும் திருக்குறள் வரி தமிழ் மருத்துவத்தின் தொன்மையை எடுத்தியம்பும். 11 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவமாயிற்று. அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் இன்றும் தமிழர்களின் உடற்பிணியைப் போர்க்கின்றன. உலகில் பின்விளைவு களற்ற மருத்துவங்கள் சித்த மருத்துவமும் ஒன்று. இன்று பரவலாக பயின்று வரும் இயற்கை மருத்துவம் என்றும் மருந்தில்லா மருத்துவ முறையை அன்றே நம் தமிழர் கண்டறிந்துள்ளனர். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்னும் திருக்குறள் இக்கருத்திற்கு அரண் சேர்க்கிறது. அறுவை மருத்துவம் கண்டிடத் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்று செய்தியும், உடம்பிடை தோற்றீர் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் கம்பர் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு முட்டியதால் அவரின் குடல் சரிந்தது. சரிந்த குடலை புத்த துறவியர் செய்த செய்தியை மணிமேகலை எடுத்துரைக்கிறது. திருவாசகத்தில் பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் விரவிக் கிடக்கின்றன. புல்லாகிப் பூடாய் எனத் தொடங்கும் திருவாசக வரிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாய்க் கூறுகின்றன. மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும்
என்னும் தொடரும் பாலடிகள் கருவியல் அறிவை நன்கு தெரிவிக்கின்றன. தமிழர்கள் பரந்துபட்ட அறிவியல் சிந்தனையுடையவர்கள். விண்ணியல், மண்ணியல், விலங்கியல், நீரியல், மருத்துவ இயல் முதலிய அறிவியல் கூறுகளையும் நன்கு உணர்ந்தவர்கள் அறிவியல் அறிஞர்கள். இலக்கிய அறிவுடன் இவற்றை ஆராய்ந்தால் மேலும் அரிய பல செய்திகளை தமிழுலகம் பெற ஏதுவாகும்.